ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பஜ்ஜி தான் செய்ய போகிறேன், வாழைக்காய் பஜ்ஜி. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாழைக்காவை எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காவை நம்ம ஃபஸ்ட்டு நைஸாக நல்லா பஜ்ஜி எப்படி நம்ம போடுறதுக்கு வாழைக்காய் கட் பண்ணுவோமோ அது மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கணும். எனக்கு அந்த காய் சீவுற அந்த இதில் வச்சு சீவ வராது. அதனால் நான் கையிலேயே தான் நைஸாக நான் அரிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காவை ஃபஸ்ட்டு இங்கேயும் கட் பண்ணிக்கோங்க. முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இப்படி இழுத்திங்கன்னா அந்த தோல் இப்படி வரும். இது மாதிரி தோல் கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு சாப்பிடும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தோல் கடிப்படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஓரங்களில் சும்மா லேசாக இப்படி நறுக்கணும்னாக்கா இப்படி வந்துடும். இது மாதிரி இந்த தோலை இது மாதிரி லேசாக இப்படி எடுத்துருங்க. நான் இப்படி தாங்க சீவுவேன். எனக்கு அந்த காய் நறுக்கிற அந்த இதில் வச்சு சீவ வராது. எனக்கு அதில் சீவறதுக்கு கட் பண்ணுறப்ப எனக்கு வராது. அதனால் நான் இப்படியே தான் நான் சீவிக்கிறது. நீங்கள் உங்களுக்கு அதில் சீவி பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரியே சீவி எடுத்துக்கோங்க. தோலை லேசாக அப்படி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான். இது மாதிரி தோலை லேசாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்படி எடுத்து போட்டுருவோம். நான் இப்படி தான் சீவுவேன். லேசாக இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நைஸாக நான் சீவி எடுத்துக்கிறேன். எவ்வளோ அளவுக்கு நைஸாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் நைஸாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காய் நறுக்கிறதுல நீங்கள் சீவுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை சீவிங்க. அதை பாருங்கள், இது ஓகே. இது இந்த அளவுக்கு நான் நைஸாக எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துருவோம். 1-2 அரியிறப்போ போக தான் செய்யும். கடையிலெல்லாம் டக் டக் டக்குட்டா அந்த சீவுற கட்டை வச்சு அழகாக சீவிடுறாங்க. பஜ்ஜி போடுற மாஸ்டர் இதை பார்த்தாருன்னு வைங்க, அந்த அம்மா இப்படி அரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. பரவாயில்லங்க. அந்த பாருங்க, ரொம்ப இது இல்லை, நல்லா நைஸாக அரிஞ்சிருக்கேன். அப்படியே தேறிடுச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2 வாழைக்காய் அரிஞ்சேன். 2 வாழைக்காய் அந்த வரைக்கும் இன்னும் அரியல. 2 வாழைக்காய் அரிஞ்சேன். அந்த பாருங்கள், இவ்வளவு நல்லா அழகழகாக சூப்பராக பீஸ் போட்டேன். இது கொஞ்சம் உடஞ்சிருக்கு. பரவாயில்ல, இதையும் போட்டு பச்சி போட்டு எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்றது தான், நம்ம என்ன கடைக்காக வைக்க போகிறோம். அதனால் இதையும் வச்சுருக்கேன். இது நல்லா முழுசாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மாவு கலந்துடலாம். பாருங்கள், ஒரு 200 கிராம், இது 200 கிராம் மாவு எடுத்துக்கிறேன், கடல மாவு. இதை கொட்டிக்கலாம். இது பாருங்கள், அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இது. ஒரு 100 கிராம் இருக்கும் இந்த மாவு. இதையும் போட்டுறேன். அடுத்து இந்த பாருங்கள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள். இது கலருக்காக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கலர் கொஞ்சம் வரும், அதுக்காக போட்டாலும் சரி. இது போடலைனாலும் ஓகே, போடாமல் இருக்கலாம். பெருங்காயத்தூள், மெயினாக இந்த பெருங்காயத்தூள் தாங்க போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய் கொஞ்சம் வாயு பிடிக்கும். அது கை கால்லாம் வலி எடுத்துடும் பெரியவங்கலாம் சாப்பிட்டாக்கா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பெருங்காயத்தூள் போட்டுடணும். இது பார்த்திங்கன்னா சோடாப்பு. கண்டிப்பாக இதில் சோடாப்பு போட்டு தான் அவனும் போடாமல் இருக்க முடியாது. ஏன்னா வாழைக்காய் பஜ்ஜி கொஞ்சம் உப்பெல்லாம் நல்லா வரணும் அப்படின்னா சோடாப்பு போடணும். வேணாம், கொஞ்சம் உப்பெல்லாம் வேணாம், நார்மலாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் போடாமல் கூட விட்டுறலாம். நான் போடுறேன். அவ்வளோதான். உப்பு போடணும் தேவையான அளவு. உப்பு போடணும். இப்போ ஃபஸ்ட்டு மாவு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்புறமே நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 2 வாழைக்காய் நான் சீவி வச்சுருக்கேன். அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த மாவு இந்த 200 கிராம் கடலை மாவு, 100 கிராம் அரிசி மாவு, 1 ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு தாண்டி பெருங்காயத்தூள்,
கொஞ்சமாக சோடாப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், கொஞ்சம் அதோட கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றி ஒரே இதில் தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த பெருங்காயத்தூள் இப்போ பிசைகிறப்பே அவ்வளோ வாசம் வருது. கொஞ்சம் தண்ணி பஜ்ஜி மாவு வந்து நல்லா மாவு பிணையிறதுல தான் இருக்குது. நல்லா வந்துட்டு அடித்து வந்துட்டு மாவு வந்துட்டு இப்படி 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 நல்லா இப்படி அடித்து நம்ம வந்து கலந்தோம்னா பஜ்ஜி வந்து சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து பிணைஞ்சி விடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், போதும், இதுவே போதுமான அளவு. கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்ததுன்னா இப்படி இருக்கணும். ஊற்றுறது தெரியுதா? இப்படி இருக்கணும் மாவு. இப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். மாவு வந்துருங்க, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இப்படி எடுத்துகிட்டு இப்படி போட்டுடணும். இப்படி எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதான். இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இப்படி இது வலிகிற மாவு இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். நல்லா வந்து பஜ்ஜியில் வந்து பிடிச்சிருக்கு. இதுதான் கரெக்டான பதம். மாவும் நல்லா வந்து பிணைஞ்சாச்சு, கட்டியெல்லாம் எதுவும் இல்லை. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னாக்கா அந்த பஜ்ஜியில் வந்துட்டு மேலே வந்து வாழைக்காயில் வந்துட்டு உங்களுக்கு மாவு பிடிக்காது. அதனால் வந்து இதுதான் கரெக்டான பதம். இது மாதிரி வந்துட்டு மாவு வந்து நல்லா சைனிங்காக இப்படி பிணைஞ்சி வச்சிங்க. கட்டி இருக்கக்கூடாது, பார்க்கும்போது இப்படி இதில் கட்டியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு பிணைஞ்சி வச்சிங்க. அவ்வளோதாங்க, மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ பஜ்ஜி போட்டுடலாம். நல்லா வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லா வந்து இதுக்கு சூடாக இருக்கணும், நல்லா கொதிக்கிற மாதிரி எண்ணெய் இருக்கணும். நல்லா இது வந்து பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிருக்கு. இப்போ போட்டுடலாம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இப்படி 2 பக்கமும் இப்படி செஞ்சுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. சோடாப்பு போட்டோன்னே புஃப்னு வந்துச்சு பாருங்கள் மேலே. இதுக்கு வந்து எண்ணெய் நல்லா கொதிக்கணும் பஜ்ஜிக்கு. அப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு எண்ணெய் ரொம்ப குடிக்காத அளவுக்கு இருக்கும். திருப்பி விடுவோம். குச்சை எடுத்துக்கும். அப்படியே நல்லா திருப்பி விடுங்க. இன்னும் 2 போட்டிருக்கலாம், நான் வந்துட்டு 3 தான் போட்டிருக்கேன். ஏன்னா இடிச்சிக்கிட்டு ஒன்று இடிச்சிக்கிட்டு போகும். எடுத்துடலாம். அவ்வளோதான். அதேமாதிரி எல்லா பஜ்ஜியும் போட வேண்டியதான். எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பஜ்ஜி வந்துட்டு வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த பாருங்க, பஜ்ஜி எடுத்தாலே இது லேஸாக இருக்கும்.
லேஸாக இருக்கும். அதுதான் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா அது மாவு உள்ளே இருக்கிறது வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா லேஸாக இருக்குது. அவ்வளோதான். அதை பாருங்கள், சூப்பராக வந்து வச்சு டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, சுடுது. எண்ணெயே அது பாருங்கள், எண்ணெயெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை. அவ்வளோதான். பஜ்ஜி வந்து சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் என்ன சட்னி அரைக்கல, இனிமேல் தான் அரைக்க போகிறேன். சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்கும். சட்னி இருந்துச்சுன்னா நார்மையாக இருக்கும். இப்போ அரைக்க போகிறோம் சட்னியும். நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.